அபிசீனியாவின் அந்நிய மண்ணில் பிறந்த, நபி அவர்களின் மடியிலே வளர்ந்த முஃமின்களின் தாய் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அன்பு மகள். அந்த சஹாபி பெண்மணி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஜைனப் பின்த் அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹா. இஸ்லாத்தின் ஆரம்ப முன்னோடிகளான அபூ சலமா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தார்கள். இவரது தந்தை இவ்வுலகை விட்டும் பிரிந்த பின்பு அன்பு நபி அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். இதனால் நபி அவர்களின் அரவணைப்பில் வளரும் பாக்கியம் பெற்றார்கள். நபித்துவத்தின் மனம் வீசும் அந்த இல்லத்தில் வஹி இறங்கும் காட்சிகளையும் நபியவர்களின் அந்தரங்க ஒழுக்க பண்புகளையும் ஒரு மகளாக நின்று நெருக்கத்திலிருந்து அறிந்து கொண்டார்கள். நபியவர்கள் அலி, ஹசன், ஹுசைன், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோரை அணைத்து கொண்டு, அல்லாஹ்வின் அருளும் பரக்கத்தும் இந்த அஹ்லுல் பைத்துக்கள் மீது உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்த அந்த நெகிழ்ச்சியான தருணத்தின் சாட்சி இந்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். சில காலங்களில் அப்துல்லாஹ் இப்னு ஜம்ஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்தார்கள். இந்த தம்பதிகளுக்கு 9 குழந்தைகள் பிறந்தன. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி ஒரு சிறந்த தாயாக இருந்தார்களோ அதுபோலவே ஒரு மாபெரும் அறிஞராகவும் இருந்தார்கள். அன்பு நபி அவர்களிடமிருந்தும் அன்னை ஆயிஷா, அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற முஃமின்களின் தாய்மாரிடமிருந்தும் நேரடியாக கல்வியை பயின்றார்கள். மதீனாவின் அறிஞர்களில் ஒருவரான அபு ராஃபி ஒருமுறை கூறினார், மதீனாவில் ஒரு பெண் சட்ட நிபுணனை பற்றி பேசினால் முதலில் நினைவுக்கு வருபவர் ஜைனப் பின்த் அபி சலமா அவர்கள்தான். அந்த காலத்தில் மிகச்சிறந்த அறிவாற்றல் மிக்க பெண் அவரே என்றார். அலி இப்னுல் ஹுசைன், உர்வா இப்னு ஜுபைர் போன்ற மாபெரும் தாபிஈன்கள் இவரிடம் கல்வி கற்றவர்கள்தான். தனது இறுதி காலங்களை அடைந்த இவர்கள் ஹிஜ்ரி 73ஆம் ஆண்டில் மதீனா நகரில் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். இதுதான் நபியவர்களின் இல்லத்தில் வளர்ந்த, மதீனாவின் அறிவு தாகத்தை தீர்த்த, அறிவாற்றலும் இறையச்சமும் ஒருங்கே பெற்ற ஜைனப் பின்த் அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.